அன்பிற்குரியவர்களே, அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியத்தின் நிறைவேறின தீர்க்க தரிசனங்கள் 1000ற்கு மேல். அவற்றில் சிலவற்றை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறோம். 2023 மார்ச் 11, ஏப்ரல் 22, ஜூன் 17, ஆகஸ்ட் 12, செப்டம்பர் 9, 16, அக்டோபர் 2, 28 ஆகிய தேதிகளில் சென்னை நீந்தும் என்றும் சென்னை முழுவதும் வெள்ளக்காடாய் மாறிப்போகும் என்று, சென்னையில் படகு ஓடும், படகின் மூலம் மக்களை காப்பாற்றுவார்கள் என்ற தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. மத்தேயு 11:28 ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அர்த்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே எல்லாரும் எடுத்து வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாற்றி தருவேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அந்த ஊழித்து இந்த பாதைகளே கிராமமாக சென்று ஊழியம் செய்தார். நகரம் முழுவதும் சென்று ஊழியம் செய்தார். அதே போல் எல்லா இடங்களிலும் ஊழியம் செய்தார். அந்த நன்மை செய்கிறார், சுற்றி தெரிந்தார். அது மட்டும் இல்லை, வாயின் புறப்பட்ட வார்த்தை 28 வருத்தப்பட்டு ஆறு சுமக்கிறவர்களே எல்லாரும் எழுத்து வாருங்கள். எல்லாரும்னா 7 கண்டத்தில் ஒவ்வொருக்கும் அவர் அழைப்பு கொடுத்தார். 7 கண்டத்தில் ஒவ்வொருக்கும் வருத்தம் இருக்க உண்மை, பாரம் இருக்க உண்மை, கண்ணீர் இருக்க உண்மை, கவலை இருக்க உண்மை, துக்கம் இருக்க உண்மை, துன்பம் இறம் இவளை கொடுத்து ஆண்டு சொன்னார். வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்து வாருங்கள், நான் உங்களை தருவேன். ஒரு மனிதன் இழைப்பால் கொடுக்க முடியாது, மனுஷி இழைப்பால் கொடுக்க முடியாது, ஒரு ஊழியக்கார இழைப்பால் கொடுக்க முடியாது, விசுவாச இழைப்பால் கொடுக்க முடியாது, என்றால் பிரசத்தை கெட்ட அப்போஸ்தலர்களை இழைப்பால் கொடுக்க முடியாது. இந்த தீர்க்கத்தை அழைப்பது அந்த ஆண்டவர் ஆகியது வருத்தப்பட்டு பார சுமக்கிற வருத்தப்பட்டு பாரத்தை சுமக்க முடியாதபடி குறுகி போயிருப்பார்கள். அவளுக்கு குறித்து ஆண்டுவார், உன் வருத்தத்தினால நீ குறுகி போயிருக்கிறாய். என்னிடத்து வாங்க, யாருக்கிட்ட கேட்குறாடா? ஏசு எடுத்து வாங்க, மனித போகாதுங்க என்றால் மனுஷனு போகாதுங்க, உலக மற்ற போங்க, இயேசு தேடி வருவாங்க. ஓ ரவக்கரவா சங்கரவையா, அவர் இளைப்பாறு தருவார். உன் ஆத்மாவுக்கு இளைப்பாறு தருவார், சமாதானத்தை தருவார், சந்தோஷத்தை தருவார் என்று ஆவியான் சொல்கிறார். அதுதான் மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே எல்லாரும் எடுத்து வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறு தருவேன் சொல்கிறார். அப்போ 7 கண்டத்தில் ஒவ்வொரு தாய்க்கும் தகப்பனுக்கும் தகவனுக்கும் சௌகரியம் இளைப்பார்த்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தானே தவிர வேறு ஒருவருமே இல்லை என்று வேதம் திட்டமாக சொல்கிறது. அதுதான் நம்முடைய தேவன் இளைப்பாறுதல் தேவன், சமாதான தேவன், சந்தோஷ தேவன், விடுதலின் தேவன். அவர் உங்களுக்கு நிச்சயமாக அந்த விடுதலை ஒன்று கொடுப்பார். அடுத்த வசனத்தை பார்க்கும்போது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க் 5வது அதிகாரம் 25 28 வரை பார்ப்போது, அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவர்களெல்லாம் செலவழித்தும் தத்தாகிலும் கொல்லப்படாமல் அதிக வருத்தப்படுவது இயேசு குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வருத்தத்தின் ஆகிலும் தொட்டால் சொல்லி தன கொடுத்துக்களே அவருக்கு பின்னாக சென்று தொட்டால் உடனே அவருடைய உதரத்தில் ஒரு நின்று போயிட்டு அந்த வேதை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவர் சரித்து உணர்ந்தார். பெரும்பாலான எவ்வளோ பேர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மருத்துவமனைக்கு போய் கூட விடுதலை இல்லாதபடி அநேகருக்கு நாம் கேள்விப்படுகிறோம். அநேக வருடங்களாக இருக்கக்கூடிய ஊழியத்தில் பெரும்பாடு உள்ள சகோதரிகள் இங்கே இயேசுவை தேடி வரும்போது அதிசய பராக்காட்சியில் ஒவ்வொரு சாரிகளையும் காலை 10 பசுத்த பார்த்து கொண்டு நடக்கிறது. வரும்போது அந்த பெரும்பாடை எந்த சாத்தான், எந்த பொல்லாராவி, எந்த அசுத்தாவி மையானை கொடுக்கிறதோ அந்த காட்டாவலத்து நிறைய பேர்கள் பெரும்பாடு விடுதலை பெற்று சாட்சி சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் என்பதை மறக்க முடியாது, மறந்து போதுமில்லை. அந்த தெய்வன் தான் உயிருள்ள தேவன் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். ஓரவ கரவா சங்கரவா நீ கரவா
ஆவியானவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா 4:40 ஆண்டவரை வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. சூரியன் அஸ்தமித்த போது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்குள்ள பல பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் ஒவ்வொரு மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அவர்களை சொஸ்தமாக்கினார் என்று சொல்லுகிறது. சூரியன் அஸ்தமித்த போது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்குள்ளே பல பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொரு மேலும் அவருடைய கைகளை வைத்து சுத்தமாக்கினார். அவர்கள் சூரியன் அஸ்தமித்த போதே ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்குள்ளே பல பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை அவருக்கு கொண்டு வந்தார்கள். அவர் ஒவ்வொரு மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அவளை சுத்தமாக்கினார். பல பல இயேசு கிறிஸ்து உலகத்தை ஊழித்து பாதிலே கிராமங்கள் தோறும், நகரங்கள் தோறும், பட்டணங்கள் தோறும், மாவட்டம் தோறும் அட்டை திறந்தார். நன்மை செய்கிறவர்களாம் சொல்லி தெரிந்தார். ஒரு அவக்கரமையா அப்போது பல பல வியாதி உள்ளவர்களை படுக்கையில் வச்சு கொண்டு வந்து அவர் முன்னே கொண்டு வந்தார்கள். அந்த ஒவ்வொரு அவருடைய கையினால் தொடுதல் கமாதிக்கமா சங்கரவையா உடைய வல்லமை இறங்கி எந்தெந்த வியாதியில் இருந்தாலும் அந்த எந்த கேன்சரா இல்லை இருதய வியாதியா கிட்னி வியாதியா எலும்பு வியாதியா தோல் வியாதியா தலை பிறந்து கொள்ள வியாதியா எந்த வியாதி இருந்தாலும் அந்த வியாதிகளை தொட்டு ஏசு சுகமாக்குறதை ஏத வசனம் உறுதிப்படுத்துகிறது. உதவக்கரவா சங்கரவாதி கரவையா ஆவியானவரே பொருட்படுத்திக் கொள்ளும். இங்கே மார்க் 6வது அதிகாரம் 48வது வசனத்திலே பார்க்கும்போது அப்போது காற்று அவளுக்கு எதிராக இருந்தபடியினால் அவர் நன்று வலிக்கரையிலே வருத்தப்படுகிறதை அவர் கண்டு நடுராத்திரியிலே 4ஆம் சாமத்தில் வந்து அவர்களை கலந்து போகிறதை காணப்பட்டார்கள். ஒரு தன்று வலிக்கரையில் கஷ்டப்பட்டார்கள். உதவக்கரவா சங்கரவாதி கரவத்தியா ஆண்டவரே தரம் சாயங்காலம் ஆன போது 47ஆம் வசனத்திலே படகு அடுக்கடலிலிருந்து அவரோ கரையிலே தனி இருந்தார். சாயங்காலம் போது படகு நடுக்கரை இருந்தது, அவரோ கரையிலே தனியாக இருந்தார். அப்போ காற்று எதிராக இருந்தபடியினால் தண்டு வலிக்கரையிலே வருத்தப்படுக அவர் கண்டு ஆத்திரையிலே 4ஆம் சாமத்து மேல் நடந்து வந்து கலந்து போகிற காணப்பட்டார். ஓரவக்கரவசியா பாருங்க. ஆனால் படகு காற்றிலே அசைக்கப்படும் போது அவர்கள் அந்த தண்டு வலி கஷ்டப்பட்டார்கள். அந்த நேரத்திலே அவர் மத்தியிலே அவர் கடந்து போகிற காணப்பட்டார். அவர் கடல் மேல் நடக்கிறதை கண்டு ஆவேசம் என்றார்கள். ஆனால் இயேசு கடந்து போகிறார். இந்த இயேசு கிறிஸ்து எல்லாம் உண்மையாக இடைப்பட்டு சொப்பனத்தை பேசினாலும் தர்சனத்தை பேசினாலும் வசனத்தை கொண்டு பேசும் ஆழ்ந்து பேசினாலும் அதை அறியக்கூடியது சிலர்கள் தான். அதை குடிமக்கள் அறியலை. அதே போல் 4ஆம் சாமத்திலே தந்து கஷ்டப்பட்டார்கள். அவர் அங்கே வந்தார். அவர் கடந்து போனார் என்று வேதம் சொல்கிறது. ஒரு அவக்கரவத்தியா எந்த வருத்தப்பட்டு தந்து வலித்தார்களோ அது மற்றது அதை கண்டு அப்படி நம்முடைய வாழ்க்கையில் எல்லால் வருத்தம் தட்டு இருந்து இருக்க ஒருக்கும் அவர் நம்மளை தேடி வந்து எந்த எதுக்காக நான் வருத்தப்படுகிறோம், கஷ்டப்படுகிறோம், கண்ணீர் எடுக்கிறோம், குழந்தையெல்லாம் கஷ்டப்படுகிறோமா, திருமணாக கஷ்டப்படுகிறோமா, வியாதினால் கஷ்டப்படுகிறோமா, வீடு கட்டவும் கஷ்டப்படுமா, தொழிலாக கஷ்டப்படுகிறோமா, இல்லாவிட்டால் இருந்தால் கணவனுக்குள்ளே கஷ்டப்படுகிறோமா, எது இருந்தாலும் நீங்கள் ஜெபிக்கிற வேலையில் 4ஆம் சாமத்திலே கடந்து வந்து நிச்சயமாக உங்களுக்கு வருத்தத்தை போக்குறவராய் நம்மத்தில் இயேசு என்றுமே உலாகி கொண்டிருக்கிறார் என்பதை அறியாமல் இருக்க வேண்டாம். அது ஆண்டவர் சொல்கிறார். உதவக்கரபா சங்கரபதியா ஆண்டவரே சுத்தரம். 30 நிகழ்ச்சியை பார்க்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். 35 வாயை உங்களால் திறப்பேன். உலகத்தை முதல் தரைப்பள்ள வெளிப்படுத்த வேண்டிய 28 வசனத்தை கொண்டு பேசினேன். அதை என்பது தரப்பேன். உலகத்தோடு மறைப்பொருளை வெளிப்படுத்த வேண்டிய நிறைய இல்லை. 86 எழுத கொண்டு அதுக்காக தேசுவராக ஒரு வெள்ளிக்கிழமை சென்னையில் ஒரு பகுதி கஷ்டம் இருக்குது. அதே பார்ப்பீர்கள். வருகிற பள்ளிகள் கூட
கொஞ்ச நாள் படிப்பது கஷ்டம்தான். மாமல்லாபுரம் சென்னைக்கரையில் அது இயேசுவோட வருகைக்குள்ள அடையாளம். இப்போ அது ஒரு வண்டியை வச்சு ஒரு ஒட்டி தொழில் செய்திருக்கிறார். என்னை ஆண்டவருக்கு அந்த வண்டியில் ஒரு வாகனத்தை தந்து தொழில் செய்ய உதவிக்கிறார். நீ பாடுகள் மத்தியிலே தொழில் செய்கிறார். என்னை பாடுகள் மத்திய தொழில் செய்யக்கூடிய ஒரு அற்புதத்தோடு தொழில்வார். எந்தெந்த ஆசீர்வாதத்துக்காக இரம்பாலம் செய்கிறையோ உன் தெய்வம் கட்டின்றது அது பதில் வைக்கிறது. ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு சம்பவம். எல்லா நாட்களையும் விட இனி வரக்கூடிய நாட்கள் விசேஷ நாட்கள். ஆற்று தொழுங்கள்லாம் இப்போது எப்படி இருக்கோ அப்படி இருக்காது. ஆவியான் சொல்லுகிறார், உங்கள் வீடை கட்டுவேன், குடும்பத்தை கட்டுவேன். ஒருவரை விரும்பி திருமணம் செய்ய நினைக்கிறார்கள். அப்படி செய்யாதுங்க. அப்படி செய்தால் திருமணம் செய்த பிறகு திருமணம் முறிந்து போகும். தேவை சுத்தத்தை செய்யுங்க. ஒரு வேலைக்காக வெளிநாட்டுக்கு போக வேண்டும் என்று முயற்சி செய்கிறார். பல நாள் செபித்திருக்கிறாங்க. இன்னும் அதற்கு ஆயத்த நாள் வரல. நீ காத்திருந்து செபி. 1 மாதம் அல்ல 2 மாதம் கழித்து ஒரு அழைப்பு வரும். அதுக்கு பண்ணி வெளிநாட்டுக்கு போ என்று இருக்கிறார். ஒரு சரீரத்தில் ஒரு உறுப்பு கட்டு போயிட்டு வந்து இரம்புகளும் அழுகிறாங்க. ஒரு மகன் அழுகிறார். அதை நான் கண்டேன். அந்த உறுப்பு சரியாகப்படுமா படாதா? நீ ஆண்டவர் நோக்கி எஸ்வே உன்னதமான தேவன் எனக்கு இறங்கும், இந்த உறுப்பை செயல்படவையும் மனித நாள் கூடாது, தேவனா கூடும், நான் விசுவாசிக்கிறேன். அந்த உத்தரம் அந்த விசுவாசிக்கிற தேவன் அறிவே சொல்லுகிறார். நீ எப்படி இருக்கும்போது விசுவாசம் வந்து ரட்சிக்கும். தேயில் இழந்த உறுப்பு செயல்படும். ஒரு வெள்ளிக்கிழமை சென்னையில் ஒரு பகுதி கஷ்டம். அது வருகை அடையாளம். ஒவ்வொருவரும் இயேசுவை தேடும் காலம் வந்துவிட்டது. இப்போது எல்லா அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து என் மகனை சந்தோஷமாறு, என் மகளை சந்தோஷமாறு, கலங்காத, பயப்படாத, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, அடுத்து உன் நன்மை செய்வேன், யாருக்கும் அந்த தீங்கு வராது. ஒரு கோடி மக்களுக்கு விலை உலகத்தை கஷ்டம் இருக்குது. கர்த்தர் காட்டுகிறார். ஆனாலும் உங்களை பாதுகாத்து கொண்டே தாங்கி கொண்டே சுமந்து கொண்டே எண்ணிக்கிட்டே எனக்கு காலம் செல்லாது. நாட்கள் பொல்லாதவர்களாக இருக்க முடியாது. காலத்தை பிரதிபடி இந்த ரட்சணை நாள், இதே அனுக்கிறனால், இக்கருவை நாள், தந்திக்கிற நாள், ஒரு அபக்கரவா சங்கரவையா ஒரு வெளிச்ச ஆலயத்துக்கு வந்தாச்சு. அதிசய பிறக்கா தொழில் அதிசயம்தான், அற்புதம்தான். எந்தெந்த சத்துரு கோட்டை எல்லாம் அகற்றி போட்டு விடுதலின் மூலியமாக இன்னும் விடுதலை வரக்கூடிய விடுதலை கொடுப்பார், ஆசீர்வதிப்பார். நிகழ்ச்சியை பார்க்குற ஒருவரையும் எஸ்ப்பா நம்ம ஆசிரிக்கிறோம். இந்த ஊழியத்துக்காக ஒருவரும் 5 நிமிஷம் 10 ஏற்பட்ட பிரகாரம் இதை பற்றி தாம்படி அன்பாய் பட்சமாக கேட்டுக்கிறே தேவனுடைய நாமே. ஆமீன் ஆமீன். அதிசய பெராக்கா தீர்க்க தரிசன ஊழியத்தின் 2024 புது வருட தீர்க்க தரிசன செய்தி. நாள் 1/1/2024 திங்கட்கிழமை காலை 10:30 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை. இடம் அதிசய பெராக்கா தீர்க்க தரிசன ஊழியம், எண் 71, மௌனசாமி தெரு, அம்பத்தூர் ஓச்சி, சென்னை 53. தீர்க்க தரிசன தேவ செய்தி அளித்து உங்களுக்காக சிறப்பு பிரார்த்தனையும் ஏறெடுக்க இருக்கின்றவர் தீர்க்கதரிசி எஸ். தங்கசாமி அவர்கள். சுகமளிக்கும் மற்றும் தீர்க்க தரிசன வரம் பெற்றவர். சிறப்பு பாடல்கள் உண்டு, சாட்சிகள் உண்டு. சபை பாகுபாடின்றி அனைவரும் இந்த கூட்டத்தில் பங்கு பெற்று இறையாசியையும் 2024 ஆண்டிற்கான தெய்வீக ஆசீர்வாதங்களையும் பெற்றுச் செல்லுங்கள் என்று உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். புத்தூர் அதிசய பெராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் நடத்தும் பரிசுத்த உபவாச ஜெப கொடுகை நடைபெறும் இடம் அதிசய பெராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் 71, மௌனசாமி தெரு, அம்பத்தூர் ஓச்சி. இதில் சிறப்பு ஜெபம் மற்றும் தேவ செய்தி அளிக்க இருக்கின்றவர் தீர்க்கதரிசி சுவிசேஷகர் எஸ். தங்கசாமி அவர்கள். அன்பானவர்களே, இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல அன்புடன் அழைக்கப்படுகின்றீர்கள். தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சுவிசேஷகர் எஸ். தங்கசாமி, 71, மௌனசாமி தெரு, அம்பத்தூர் ஓச்சி, சென்னை 53.